எல்லாரையும் கட்சி மீட்டிங்க்கு எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் உட்காந்துருக்கிறப்ப ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷனில் நம்ம தோற்றதுக்கு காரணம் நான் என் வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன். பட் கட்சி நிர்வாகிகளான நீங்கள் யாரும், பொறுப்பில் இருக்கிற நீங்கள் யாரும் பொறுப்பாக செயல்படலை. உங்களுடைய செயல்பாட்டில் எனக்கு திருப்தி இல்லை. அதனால நானாக உங்களை ரிசைன் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு தலைவனுக்கு அழகான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். தோனியை நம்ம ஏங்க ஒரு பெரிய தலைவனை செலிப்ரேட் பண்ணுறோம்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெயிக்கிறப்ப பின்னாடி நிற்பார், தோக்கிறப்ப முன்னாடி நிற்பார். எப்போ ஒரு தலைவன் தோல்விக்கு தான் காரணம் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. கொஞ்சம் அந்த 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 ரூமோட சிச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். கமல் ஸ்டேஜில் உட்காந்து நீங்கள்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கல, உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிடுங்க, இல்லைனா நானே உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தரும் மெத்த படித்தவர்கள், நல்ல ஆளுமை திறமை உள்ளவர்கள், ஆல்ரெடி சொசைட்டியில் நல்லா ப்ரூவ் பண்ணவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பே என்னன்னு தெரியாத ஒரு கமலஹாசன் இப்படி சொல்கிறப்ப அந்த சூழல் எப்படி இருக்குன்னு உங்களால் கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியுதா? திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஆளுமை திறமை இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் எக்ஸாம்பிள் போதும். ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இஷ்யூஸ் ரைஸ் ஆகுது, அது எதனால் வருது, எங்கேருந்து வருது, யாரால் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் நல்ல லீடர்னு அர்த்தம். விஜய் டிவி மகேந்திரன் சுரேஷ் ஐயர் பண்ணதுக்கு மிச்ச நிர்வாகிகளை போய் குற்றம் சாட்டுறது எந்த வகையிலே நியாயம்? ஸோ பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.